ஒரு முறை அசர் தொழுகை தொழுது விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க, பள்ளியில தொழுதுட்டு வர்றாங்க. வர வழியில பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளை. அவங்கள என்ன செய்றாங்கன்னா தூக்கி தோல்ல வச்சுட்டு, நீங்க பார்க்கறதுக்கு அப்படியே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாதிரி இல்லாம ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கிறீங்க. என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க தோற்றத்துல உங்களுடைய என்ன சொல்லுவீங்க, தாதத்தவா நன்னியத்தா, உங்க நன்னியத்தா மாதிரி இருக்கீங்க, ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கிறீங்க. இது எப்ப சொல்றாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்கிறாங்க. உங்க அத்தா மாதிரி நீ இல்லடா, உங்க நன்னியத்தா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அந்த அழகை அப்படியே சொல்றாங்க. நம்மளும் சொல்லுவாங்க சில நேரத்துக்கு, பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அம்மா உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் செய்யணும்? சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தாரே, உரமா போடா பொடி பையில அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சு, இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. அந்த காலத்துல இவங்க தான் முதன்மை இடத்துல இருக்கிறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல உள்ளவங்க. சின்ன ஆட்கள் இவங்களுக்கு உறவே இல்லாம இருக்கலாம். நம்மளாம் அப்படித்தானே இருப்போம். சின்ன ஆளுக்க வந்தா என்னடா போயிடுவோம். தூக்கி தோல்ல வச்சு, நீ பார்க்கறதுக்கு அப்படியே உலக மாதிரி இருக்க. அப்ப இது மாதிரியான பண்புகள் என்பது அவங்கள்ட்ட நிறைஞ்சிருந்துச்சு. பாசத்தை அப்படியே குழந்தைகள்கிட்ட கொடுக்கிறது. அந்த குழந்தைகள் நம்மள்ட்ட விருப்பத்தோட வரணும், வெறுப்போட இருக்கக்கூடாது.